ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தீபாவளி போய் 1 வீக் கழித்து விலாக் வீடியோ ஷேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கல எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலேவாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழித்து நான் போடுற ஃபஸ்ட்டு விலாக் வீடியோவும் இது தாங்க. சேனல் ஆரம்பித்து 5 இயர்ஸ் கழித்து நான் போடுற ஃபஸ்ட்டு தீபாவளி விலாகும் இது தான். ஸோ பண்ணாமல் பாருங்கள். 3 இயர்ஸ் எதுக்கு சேனலுக்கு பிரேக் விட்டுன்றதுக்கான ரீசன் வீடியோ எல்லாமே தனியாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரெசிபிஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டே அந்த ரெசிபிஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எப்போவுமே குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தாங்க இந்த ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டனோட போட்டி, நுரையீரல், அப்புறம் மண்ணீரல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சோரொட்டின்னு சொல்லுவாங்களா அது. ஸோ இந்த 3மே ஹஸ்பண்ட் தீபாவளி அப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது, எனக்கு அம்மா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நுரையீரலையும் க்ளீன் பண்ணி வேக வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ரெசிபீஸ்லாம் செய்யறதுக்கு ஹஸ்பண்ட் வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய்லாம் துருவி கொடுத்தாரு. அந்த கேப்பில் போட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டியை செட்டிநாடு ஸ்டைலில் குருமாவாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு கடலெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பின்னாடி 2 கைப்பிடி அளவு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுவோன்றதுக்காக ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தேங்காய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கு பின்னாடி 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி ஒரு ஒரு 2 கிளறிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு பின்னாடி 3 பெரிய பழமாக இருக்க தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கு பின்னாடி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நுரையீரல் சுக்கா ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் போல் விட்டுட்டேன். கடலெண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி கடுகு, சோம்பு இதை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே வதக்கிட்டேன். ஸோ ஆற வச்ச போட்டிக்கான மசாலாவை ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தோம்ல, அதே அளவு ஒரு பெரிய பழமாக இருக்க தக்காளியும் கட் பண்ணி சுக்காவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம்னா ஒரு தக்காளி அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டும் பேஸ்ட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க நுரையீரலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த நுரையீரலுக்கு தேவையான மசாலா ஐட்டம், அதாவது மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் இதோட ஸ்பைஸை பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்சது. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு பின்னாடி 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுக்காவாக ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். ஏன்னா நுரையீரல்லேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அதனால் தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கா கன்சிஸ்டன்சி வராது, கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகிடும். ஸோ தண்ணி போதுமான அளவு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா குக்காக விட்டுடலாம். பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி சோம்பு, பட்டை,
கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை பாதியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வதக்கும்போது ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வதக்கும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல போட்டி, அதையுமே வந்து இந்த எண்ணெயில் வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். போட்டியை போட்டதுக்கு பின்னாடி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ அப்படியே விடக்கூடாது, நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஒன்று போல் வந்து வதங்குற அளவுக்கு கிளறிக்கணும். இப்போ இந்த போட்டி குருமாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து கொஞ்சம் போல் இப்போ சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து அந்த போட்டி எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து தேவையான அளவு திக்னஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ நல்லா திக்காக சாப்பிட்ணுன்றவங்க தண்ணி வைக்க தேவையில்லை, இந்த தண்ணியே போதும். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்றவங்க அந்த அலசின தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவை வந்து கூட்டியும் குறைச்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குக்கரோட மூடியை போட்டு ப்ரெஷர் வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து விசில் ஆட் பண்ணணும். முன்னாடியே விசிலை வந்து போட்டுறக்கூடாது. ப்ரெஷர் வெளியே வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி விசிலை போடுங்க. ஸோ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வற்றி இருக்குது. இன்னும் கூட தண்ணி வற்றுற அளவுக்கு நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸ்லோ ப்ராசஸ் குக்கிங் வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு பின்னாடி மிளகு, சீரகம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டதுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ மீன்வைல் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் சொன்னல சுவரொட்டி, அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரட்டலாக பண்ணலாம், கருவேப்பிலை போட்டு ஒரு பெரட்டலாக பண்ணலான்றதுக்காக மண்ணீரலை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மண்ணீரல் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும், மெலிசா ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதோடு குக் பண்ணாதீங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கத்தி வச்சும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கத்திரிக்கோல்லையும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் கத்தி வச்சு கட் பண்ணும்பொழுது அது உள்ளே இருந்து அது வந்து கொஞ்சம் வெளியே பிதுங்கி வரா மாதிரி இருந்தது. ஸோ சிசரில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. லேடிஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதை கட் பண்ணி தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடு வந்து நுரையீரல் சுக்கா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக மண்ணீரல் கருவேப்பிலை பெரட்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சூடாகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2வது விசிலும் வந்து வந்துருச்சு. செட்டிநாடு போட்டி குருமாக்கான 2வது விசிலும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கலாம். இந்த சைடு எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கினதுக்கு பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க பாதி தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரட்டலுக்கு வந்து நிறைய தக்காளி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தக்காளி இருந்தாலே போதும், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ எடுத்துருக்கிறது வந்து 2 மண்ணீரல்ன்றதுனால பாதி தக்காளி இருந்தால் போதும். ஸோ 3வது விசிலும் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க மண்ணீரலையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கலரி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் தான் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய தண்ணியும் வந்து சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வந்து கலரி உப்பு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா சூப்பர்பான மண்ணீரல் கருவேப்பிலை பிரட்டல் ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெத்துற ஸ்டேஜில் நம்ம அந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ட்ரையாக அந்த பிரட்டல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த பிரட்டல்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போட்டி குருமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ நம்ம அந்த விசிலை எடுத்து விட்டுடலாம். மூடியை திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா தக 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 தகன்னு அந்த குழம்பு கொதிக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையை மேலே தூவி விட்டோம்னா அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து சூப்பர்பான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா அந்த கருவேப்பிலையை போட்டுட்டோம்ல கொஞ்சம் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள் போட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக செஞ்ச செட்டிநாடு ஸ்டைல் போட்டி குருமா குழம்பு, நுரையீரல் சுக்கா, மண்ணீரல் கருவேப்பிலை பிரட்டல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் வந்து சர்வ் பண்ணேன். ஸோ அவரோட ரியாக்ஷன் பார்த்திங்களா, அப்படின்ற அளவுக்கு தாங்க பண்ணியிருந்தார். உண்மையே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்த கூடவே சாப்பிட்டா. அந்த காரன்றது அந்த அளவுக்கு தெரியாமல் அந்த டேஸ்ட்டில் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டா. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி ஆஃப்டர்நூன் போல் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock போல் வந்து அந்த லக்ஷ்மி வெடி, குருவி வெடி இதெல்லாம் வெடித்து ரொம்ப ஃபன் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். பட்டாசு, ஸ்வீட்ஸு, டிஃப்ரெண்ட்டான லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் ஆகிடுச்சு. நல்லா அந்த மேலே வெடிக்கிற வெடிலாம் விட்டு செம்மையாக ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. வானத்தை பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னடா இவங்க மட்டும் வெடிக்கிறாங்களே நம்ம வெடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்பொழுது, இதோ போகிறேன் இரு கீழே இருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு 30 ஷாட்ஸ் அப்படின்ற ஒரு வெடி, அதாவது மேலே போய் வெடிக்குமா 30 டைம்ஸ் வெடிக்கிற ஷாட்டை ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதை வெடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வெடித்தார். அந்த அளவுக்கு வந்து மேலே போய் ரொம்ப பெருசாலாம் வெடிக்கல, கொஞ்சம் பக்கத்துலேயே வெடித்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியல. எப்படி இதை விட காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது.
எல்லாமே கீழேயே வெடிச்சுது. மேலே போய் கொஞ்சம் படபடன்னு பொரியல எதுவுமே, அந்தளவுக்கு பொரியல. ஸோ லைட்டாக தான் தெரிஞ்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு ஷாட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேலே போய் ரொம்ப பெருசாலாம் பொரியலை, கிட்டக்கே பொரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் சங்கு சக்கரம், புஷ்பானம் இதெல்லாம் வந்து விட்டு பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் சேனலில் அப்கமிங் வீடியோஸ் நிறையா காத்துட்ருக்கு. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடணுன்ற பிளானில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 3 இயர்ஸ் பிரேக் அப்புறம் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.